இன்னைக்கு தமிழ்நாட்டில் மைனாரிட்டி ஓட்டு யாரு வாங்குறதுன்னு போட்டி. கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நீ முதல்ல போவியா, கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நான் முதல்ல போவேனான்னு அண்ணன் விஜய் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பெரும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறோம். அதை செஞ்சுட்டு நம்மை பார்த்து மதவாத கட்சி என்று சொல்லுகின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதவாத கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கிறீங்க. மதவாத கட்சி நாங்களா? கிறிஸ்துமஸ் விழாவுக்கும் இஸ்லாமிய நண்பர் விழாவுக்கும் மட்டுமே செல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மதவாத கட்சியா? மதவாத கட்சியாக முழு வேஷத்தை போட்டுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கை நீட்டி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. டெல்லியில கிறிஸ்துமஸ் பெருவிழாவென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 மணி நேரம் சர்ச்சில் இருந்து முழுமையாக சர்ச் சர்வீஸ்ல இருந்து கிறிஸ்துமஸ் நண்பர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆனால் சொந்தங்களே, நம் மீது எப்படிப்பட்ட அவதூறை அள்ளி வீசினாலும் கூட நாம் ஒருங்கிணைப்பா இருக்கணும், ஒரே அணியாக இருக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டு வரணும், நம்முடைய தலைவர்கள் முக்கியமான பொறுப்புல உட்காரணும், நம்முடைய எம்எல்ஏக்கள் பாராளுமன்றத்திற்கு போகணும். அப்படி நடக்கும் பொழுது மட்டும்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு. நல்லா யோசிச்சு பார்த்துங்க. வறுமை என்பதை அறவே ஒழிக்க முடியும். மேலே மோடி அவர்கள் இன்னைக்கு ஆந்திரால எப்படி சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முழுமையாக மோடி அவர்களை பயன்படுத்தி ஆந்திரா இன்று வளர்ச்சி பாதையில் இருக்கிறதோ, அதுபோல் நிச்சயமாக தமிழகத்திலும் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது முழுமையாக மோடி அவர்களை பயன்படுத்தி முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நம்முடைய தலைவர்கள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தை அடுத்த கட்டம் எடுத்து செல்வார். அதனால் எல்லோரும் ஓர் அணியாக ஒருங்கிணைப்பாக இருந்து வெற்றி பாதை இன்னும் 100 நாள். திமுக காரன் சொல்றான் இன்னும் எலெக்ஷனுக்கு 100 நாள் தான் இருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி நாம சொல்றோம் எலெக்ஷனுக்கு 100 நாள் இருக்கு. கூட்டணி வந்துகிட்டே இருக்கிறாங்க, வலிமை அடைஞ்சுகிட்டே இருக்கு, எல்லா கட்சியும் நம்ம பக்கம் வர்றாங்க. தோக்க போறவங்க தான் 100 நாளை பார்த்து பயப்படுவாங்க, ஜெயிக்கிறவங்க 100 நாளை பார்த்து பயப்பட மாட்டாங்க. நம்ம ஜெயிக்கிற கூட்டணி, மக்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி, 100 நாட்கள்ல கூட்டணி இன்னும் வலிமையாக, இன்னும் திறம்பட, இன்னும் ஆழமாக இப்பவே நம்ம ஜெயிச்சிட்டோங்க ஐயா. அண்ணாமலை அண்ணா பாரத் மாதா கி. அடுத்ததாக அண்ணாமலை என்று சொன்னாலே அரங்கம் அதிரும், திமுக காரனுக்கு உதரும். நம்முடைய இளஞ்சிங்கம் அண்ணாமலை அவர்கள் அடுத்ததாக நம்முடைய சிறப்புரை ஆற்றுவார்கள். அன்பார்ந்த நம்முடைய அன்பார்ந்த நம்முடைய தாமரை சொந்தங்களே, இந்த அற்புதமான நீலகிரி மாவட்டத்திற்கு நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த எழுச்சி யாத்திரை தமிழகத்தினுடைய அரசியல்ல ஒரு பெரிய திருப்பு முனைக்கு வித்தாரமிட்டு நம்முடைய நீலகிரி பகுதியில் 46வது இடமா இங்க வந்திருக்கிறாங்க. அதாவது அவரும் கூட ஓய்வில்லாம தொடர்ச்சியாக நேற்று திண்டுக்கல்ல, இன்னைக்கு நம்ம ஊட்டி மக்களோடு, நாளை பொள்ளாச்சி பகுதியில் தொடர்ச்சியாக இந்த யாத்திரை தமிழக மக்களை ஒருங்கிணைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் சந்தித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை, தொண்டர்களை சந்தித்துக் கொண்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு பக்கம் அவருடைய யாத்திரையும் நடந்து கொண்டு வருகிறது. 2 யாத்திரையும் கூட சங்கமிக்கும் பொழுது தமிழகத்தில் 2026 உறுதியாக ஆட்சி மாற்றம் நடந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அமர்வதற்கான எல்லா வேலையும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய எழுச்சியெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தொண்டர்கள், பொதுமக்கள் எல்லோரும் ஒரே கருத்தில் நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கண்டிப்பாக வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்தில் மக்கள் எல்லோரும் வந்துவிட்டார். நம்முடைய மாநில தலைவரோடு நம்முடைய ஆற்றல் மிகுந்த மரியாதைக்குரிய நீலகிரி மக்களுக்காக, ஊட்டி மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மோடி ஐயாவுடைய கேபினெட்டில் இருக்கக்கூடிய உதகமண்டலத்தினுடைய குரலாக இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் இருக்கின்றார்கள். நேற்று தான் ஊட்டிக்கு ஒரு பெரிய பெருமை.
நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க இடத்துல குழந்தைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து விளையாட்டு போட்டிகள் நடத்தி கொண்டு வந்தார். அதில் நேற்று பிரதமர் அவர்கள் நேரடியாக பேசும் பொழுது ஊட்டி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து, நீலகிரி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து ஒரு வீராங்கனையோடு நேற்று நேரடியாக உரையாடியதை இந்தியா முழுவதும் நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட பெருமையெல்லாம் நீலகிரிக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆற்றல் மிகுந்த மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இங்கு இருக்கிறாங்க. கப்பச்சி அண்ணன் வினோத் அவர்கள் இங்கு இருக்கிறாங்க. அண்ணன் அர்ஜுன் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. என்னுடைய அருமை நண்பர் அண்ணன் பொன் ஜெயசீலன் அவர்கள் இங்கு இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் சஜீவன் அவர்கள் இருக்கிறாங்க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் நம்மோடு இருக்கின்றார்கள். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய ஆற்றல் மிகுந்த தலைவர்கள், மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் தர்மன் அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்கள், மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரும்பு கரமாக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, நீங்கள் என்னை மன்னிக்கணும். ஒரு மாநில தலைவர் அவர்கள் பேச ஆரம்பித்து நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு நம்முடைய கட்சியில் நாம் யாரும் வருவதற்கில்லை. ஆனா மாநில தலைவர் சார்பாக கோயம்புத்தூர்ல இன்னொரு நிகழ்ச்சியை அங்கே முடித்துவிட்டு அங்கே இருந்து இங்கே வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களோடு கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அதை முடித்துவிட்டு நேரடியாக மாநில தலைவருடைய அனுமதியை பெற்று இந்த நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோடு நீலகிரி வந்து உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நாம் எல்லோரும் கூட எவ்வளவு எழுச்சியாக நாம் இங்கே சேர்ந்திருக்கின்றோம். எவ்வளவு எழுச்சியாக தமிழக மக்கள் எல்லோரும் ஒரு பக்கம் குழுமிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரே காரணம், ஒரே அடிப்படை காரணம், நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்தில் இருக்கிறார். எல்லோருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஆட்சி. இந்த ஆட்சியினால யாருக்கும் ஒரு பைசா லாபமோ பிரயோஜனமோ இல்லை. நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேங்க. நேத்து எங்கள் அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கோம் சொன்னதுக்கு காரணமான ஒரு அமைச்சர் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள், ஐயா முருகன் அவர்கள். காரணமான ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி. இங்கே வந்திருப்பதும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது மோடி ஐயா கொடுத்தது. எந்த சம்பந்தமே இல்லாம மருத்துவக் கல்லூரி கட்டி முடித்த பின்பு போஸ்டர் மட்டும் அடித்து இது நாங்கள் செய்த வேலையாக ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, இதையெல்லாம் நம்முடைய மாநில தலைவர், உங்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவருடைய யாத்திரையில இதை நாகப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 2021 சொன்ன தேர்தல் வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாம 2026 தேர்தல் வாக்குறுதிக்காக ஒரு குழுவை போட்டு அந்த குழுவுக்கும் தன்னுடைய சொந்த தங்கச்சி கனிமொழி அவர்களை தலைவராக போட்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பத்தி பேசவே வேண்டாம். நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் போற இடத்துல எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு மோசமா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் காலையிலிருந்து சமூக வலைதளத்தில் சண்டை போடுறாங்க. கனிமொழி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்தியாவில் அதிமுக கடன் வாங்கினாங்க அவங்க ஆட்சியில, அதையெல்லாம் நாங்க சரி பண்ணிட்டோம், மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து வெளியே சென்ற பொழுது 4.5 லட்சம் கோடி கடன். இன்னைக்கு 4.5 லட்சம் கோடி கடன் அதிமுக ஆட்சியிலிருந்து போகும் பொழுது. சுதந்திரத்திற்கு பிறகு அத்தனை ஆட்சிகள், அதிமுக ஆட்சி முடிஞ்ச 4.5 லட்சம் கோடி. வெறும் 4 ஆண்டுகள்ல 4.5 லட்சம் கோடி கடனாக இருந்த தமிழகம் இன்னைக்கு 9.25 லட்சம் கோடி கடன். 4 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறீங்க. 5 லட்சம் கோடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கடன் வாங்கினாங்கன்னு போய் சொல்லும் பொழுது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்கின்ற தலைவர் அவரு இல்ல இந்தியாலேயே கடன்கார மாநிலம் தமிழ்நாடு தான், இந்தியாலேயே அதிக கடன் கடந்த 5 ஆண்டுகளை வாங்கினது நீங்க நன்றா யோசிக்கணும். கடன்கார மாநிலமாக, குடிகார மாநிலமாக, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத மாநிலமாக 4 ஆண்டுகள் தமிழகத்தை மாற்றிவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது பழி போடுவது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது பழி போடுவதை மட்டுமே முழு நேர தொழிலாக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதனால் அன்பு சொந்தங்களே, ஞாபகம் வச்சுக்கணும், அடுத்த 5 ஆண்டு முக்கியமான ஆண்டு. தமிழகத்தில் இந்தியாவில் 60% மக்கள் இளைஞர்களா, பெண்களா,
45 வயசு கீழே இருக்காங்க. அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். 60% பேர் 45 வயசுக்கு இருக்கிறாங்க. உங்க குடும்பத்தில் குழந்தைங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நல்ல வேலை, கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை ஏற்பட வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. இதை டபுள் இன்ஜின் அரசாக மேலே மோடி ஐயா அவர்களும் தமிழகத்தில் 2026 அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஆட்சி இங்கே அமரும் பொழுது மக்களுக்கான வேலை வாய்ப்பை முதலிதாக நாம் செஞ்சு கொடுப்போங்க ஐயா. மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கொடுக்கணும். லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு கொடுக்கணும். அதனால் இங்க இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள், இந்த கூட்டத்திற்கு பெரும் திரளாக நீங்கள் வந்திருப்பது சந்தோஷம். நீங்க இன்னும் 10 பேர், இன்னும் 50 பேர், இன்னும் 100 பேர்த்துக்கிட்ட சொல்லி எல்லோரையும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து அவர்களை நீங்கள் சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடைசியாக, இன்னைக்கு தமிழ்நாட்டில் மைனாரிட்டி ஓட்டு யாரு வாங்குறதுன்னு போட்டி. கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நீ முதல்ல போவியா, கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நான் முதல்ல போவேனான்னு அண்ணன் விஜய் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பெரும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறோம். அதை செஞ்சுட்டு நம்மை பார்த்து மதவாத கட்சி என்று சொல்லுகின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதவாத கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கிறீங்க. மதவாத கட்சி நாங்களா? கிறிஸ்துமஸ் விழாவுக்கும் இஸ்லாமிய நண்பர் விழாவுக்கும் மட்டுமே செல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மதவாத கட்சியா? மதவாத கட்சியாக முழு வேஷத்தை போட்டுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கை நீட்டி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. டெல்லியில கிறிஸ்துமஸ் பெருவிழாவென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 மணி நேரம் சர்ச்சில் இருந்து, முழுமையாக சர்ச் சர்வீஸ்ல இருந்து கிறிஸ்துமஸ் நண்பர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆனால் சொந்தங்களே, நம் மீது எப்படிப்பட்ட அவதூறை அள்ளி வீசினாலும் கூட நாம் ஒருங்கிணைப்பா இருக்கணும், ஒரே அணியாக இருக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டு வரணும், நம்முடைய தலைவர்கள் முக்கியமான பொறுப்புல உட்காரணும், நம்முடைய எம்எல்ஏக்கள் பாராளுமன்றத்திற்கு போகணும். அப்படி நடக்கும் பொழுது மட்டும்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு. நல்லா யோசிச்சு பார்த்துங்க. வறுமை என்பதை அறவே ஒழிக்க முடியும். மேலே மோடி அவர்கள் இன்னைக்கு ஆந்திரால எப்படி சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முழுமையாக மோடி அவர்களை பயன்படுத்தி ஆந்திரா இன்று வளர்ச்சி பாதையில் இருக்கிறதோ, அதுபோல் நிச்சயமாக தமிழகத்திலும் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது முழுமையாக மோடி அவர்களை பயன்படுத்தி முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நம்முடைய தலைவர்கள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தை அடுத்த கட்டம் எடுத்து செல்வார். அதனால் எல்லோரும் ஓர் அணியாக ஒருங்கிணைப்பாக இருந்து வெற்றி பாதை இன்னும் 100 நாள். திமுக காரன் சொல்றான் இன்னும் எலெக்ஷனுக்கு 100 நாள் தான் இருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி நாம சொல்றோம் எலெக்ஷனுக்கு 100 நாள் இருக்கு. கூட்டணி வந்துகிட்டே இருக்கிறாங்க, வலிமை அடைஞ்சுகிட்டே இருக்கு, எல்லா கட்சியும் நம்ம பக்கம் வர்றாங்க. தோக்க போறவங்க தான் 100 நாளை பார்த்து பயப்படுவாங்க. ஜெயிக்கிறவங்க 100 நாளை பார்த்து பயப்பட மாட்டாங்க. நம்ம ஜெயிக்கிற கூட்டணி, மக்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி, 100 நாட்கள்ல கூட்டணி இன்னும் வலிமையாக, இன்னும் திறம்பட, இன்னும் ஆழமாக இப்பவே நம்ம ஜெயிச்சிட்டோங்க ஐயா. இருந்தும் கூட்டணி எதற்குனா ஒரே அணியில எல்லோரும் ஒரு பக்கம் நம்ம இருக்கணும். மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் 100 நாள்ல நடக்கும். நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மிக கடுமையான சுற்றுப்பயணம் ஒரு மாவட்டமாக போயிட்டே இருக்கிறாங்க. அந்த உழைப்பு யாருக்காக? நமக்காக. ஏன் எவ்வளவு தூரம் சுத்துறாங்க? நமக்காக, நம்முடைய கட்சிக்காக, நம்முடைய தொண்டர்களுக்காக. ஆனால் நாம் ஒரு தொண்டனாக, அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவனாக, மாநில தலைவரோடு கரம் கோர்த்து அவருடைய உழைப்புக்கு நாம் உழைப்பை கொடுக்கும் பொழுது அவருடைய உழைப்புக்கான ஊதியமும் பயனும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கிடைக்கும். எல்லோரும் சேர்ந்து அதை செய்வோம் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு கலந்த தலைவர்களுக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், தொண்டர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்களுக்கு, இதை மிக திறப்பையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவரிலிருந்து, அணி பிரிவினுடைய தலைவர்களிலிருந்து, பொறுப்பாளர்களிலிருந்து, மண்டல் தலைவர்களிலிருந்து, கிளை தலைவர்களிலிருந்து, முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய படுகையின பெருமக்கள் பெருமளவில் வந்திருக்கிறாங்க. பார்க்கும் பொழுதே இங்க தெரிகிறது உங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். மிக நல்ல செய்தியும் கூட அண்ணன் முருகன் அவர்கள் மிக நிச்சயமாக விரைவில் உங்களுக்கு கொண்டு வருவாங்க. நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கிறது, அதுவும் உங்களுக்கு தெரியும். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களே, முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் IPS அதிகாரி, என் மக்கள் யாத்திரையினுடைய நாயகன்,
மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சாந்தி ராம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் பொன் ஜெயசீலன் அவர்களே, மாவட்ட கழக பொறுப்பாளர் சஜீவன் அவர்களே, ஏபி மாநில பொதுச் செயலாளர் ஏபி முருகானந்தம் அவர்களே, கருப்பு முருகானந்தம் அவர்களே, அவர்களோடு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற தஞ்சாவூர் இளங்கோ மற்றும் திருச்சி லோகநாதன், திருவள்ளூர் லோகநாதன் உள்ளிட்ட மற்றும் நந்தகுமார் மாநில செயலாளர், சபிதா போஜன், தமிழ் மாநில காங்கிரஸ் காணி, ஐஜேகே மாவட்ட செயலர் முரளி, முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மோகன்ராஜ், ராமன், குமரன், நஞ்சுண்ட போஜன், கம்பத்தி பாபு, தாயம்மா, கேஜே குமார், வெங்கடேசன், ரீத்து கார்த்திக் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடலையர்கள், தொண்டர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் ஐஜேகே தமிழ் மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஊட்டியில் நடைபெறுகிறது. இன்றைக்கு நடைபெறுகிற பொதுக்கூட்டமா அல்லது 2026க்கு பிறகு தேர்தல் முடிந்து வெற்றி விழா பொதுக்கூட்டமா என்று நினைக்கின்ற அளவிற்கு மிகவும் பிரம்மாண்டமான முறையில் கூடியிருக்கின்ற பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊட்டி என்று சொன்னாலே இது மலைகளின் ராணி. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஊட்டி நகரம் எவ்வளவு அழகாக இருந்தது. இன்னைக்கு இந்த ஊட்டி நகரம் மலைகளின் ராணி என்று சொல்லுகின்ற இந்த இடம் இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் குண்டும் குழியுமாக, சுற்றுப்புற சூழல் சரியில்லாத அளவிற்கு கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் மோசமாக போய்விட்டது. பேருந்து வசதிகள் இல்லை, போக்குவரத்து வசதிகள் இல்லை, சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகிறார்கள், அவர்கள் சரியான இடமும் பாதுகாப்பும் இல்லை. குன்னூர் தொகுதியில் அங்கு குடிநீர் சரியாக இல்லை. இங்கே நமது பொன் ஜெயசீலன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவரால் எதுவுமே செய்ய முடியவில்லை. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எதையும் செய்ய முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் இங்கு பேசினார்கள். 356வது தேர்தல் அறிக்கையை சொன்னார்கள். 356 என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பில் அரசியல் சட்டப்பிரிவுப்படி இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சட்டப்பிரிவு 356. அதைதான் அண்ணாமலை அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னார்கள். ஆனால் இந்த ஆட்சியை கலைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இது தானாகவே கலைந்துவிடும். அதற்கான நேரம் நெருங்கிவிட்டது, காலம் கனிந்து விட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி மிக பெரிய அளவில் உருவெடுத்து விட்டது. இந்த கூட்டணியை உருவாக்கியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் EPS அவர்களும் அன்பு திரு அண்ணாமலை அவர்களும் டாக்டர் முருகன் அவர்களும் குறிப்பிட்டு பேசியது போல நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்து போக அளவிற்கு இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி உருவெடுத்திருக்கிறது. அவருடைய கூட்டணி இன்றைக்கு காங்கிரஸ் அவரோடு பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் அவர்களே போராடி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக காங்கிரஸ் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. விடுதலை சிறுத்தைகள் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் அனைவரும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் தோற்று போய் விடுவார்கள் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற கூட்டம்தான் இன்று ஊட்டியில் கூடியிருக்கின்ற கூட்டம் என்பதை நான் சொல்லுகிறேன். ஏன் அந்த ஆட்சியை கலைக்கப்பட வேண்டும்? ஏன் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும்? யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை காட்டிலும் யார் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய மக்களினுடைய கேள்வியாக இருக்கிறது. அன்பு திரு அண்ணாமலை அவர்கள் பேசினார்கள், இந்த ஆட்சியினால் யாருக்கு லாபம் இல்லை என்று. அது உண்மைதான். ஆனால் ஒருவருக்கு லாபம், ஒரு குடும்பத்திற்கு லாபம். எந்த குடும்பத்திற்கு லாபம் சொல்லுங்கள் பார்க்கலாம். காரணம், ஸ்டாலின் குடும்பத்தை அவர்களுக்கு கனிமொழி அவர்கள் இன்றைக்கு தேர்தல் அறிக்கையிலே எடுத்துக்கொண்டிருக்கிறார். என்ன தேர்தல் அறிக்கையில் 511 தேர்தல் அறிக்கையை 2021 சொன்னாங்க. ஆனா அந்த தேர்தல் அறிக்கையில் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை. இடைநிலை ஆசிரியர் போராடுகிறார்கள், துப்புரவு தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இல்லை என்று போராடுகிறார்கள். அனைத்து மரபு மக்களும் அரசு அதிகாரிகளும் போராடுகிறார்கள், மக்களும் திண்டாடுகிறார்கள். ஆகவேதான் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த பயணம் தான் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம். ஏற்கனவே டாக்டர் முருகன் அவர்கள் வேல் யாத்திரை நடத்தினார்கள்.
அப்பொழுது நான் ஊட்டியிலே வந்து பேசினேன். அன்புக்குரிய சகோதரர் அண்ணாமலை அவர்கள் என் மக்கள் யாத்திரை நடத்தினார்கள். அப்பொழுது நான் அவரோடு நடைபயணம் போனேன். எல்லா இடங்களிலும் வெற்றி என்றே வந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் கடந்த பாராளுமன்றம் அதிகப்படியான வெற்றியை பெறாவிட்டாலும் கூட அதிகப்படியான சதவீதம் வாக்குகளை நாம் பெற்றோம். 18% வாக்குகளை நாம் பெற்றோம். இவர்கள் இருவருடைய உழைப்பால் 18% வாக்குகளை நாம் பெற்றோம். இனி நாம் எல்லோருடைய உழைப்பால் சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை யாத்திரையாக அழைத்து செல்ல வேண்டிய கூட்டமாக இந்த ஊட்டி நடைபெறுகின்ற கூட்டம் இருக்கின்றது. கரூரிலே ஒரு சம்பவம் நடந்தது. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் கரூருக்கு வருகிறார். 12 மணிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இரவு 7 மணிக்கு வருகிறார். அது அவர் மீது உள்ள தவறுதான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் வந்த உடனே மைக்க எடுத்து 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு பேசுறார். அது உங்களுக்கு தெரியுமா? 10 ரூபா பாட்டில்னா யாரு? ஊட்டிய 2 ரொம்ப தூரம் இருக்கு போல, பக்கத்தில் இல்லை போல. டாஸ்மாக்ல 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டில் அப்படின்னு அவர் பாட்டு பாடின உடனே, அவர் அப்படின்னு பாட்டு படிச்ச உடனே செருப்ப கலத்தி வீசுறாங்க அவர் மேல. லைட் ஆஃப் பண்றாங்க. போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணுது. தன்னுடைய 3 வயது குழந்தை 10 வயது குழந்தை பெற்ற தாய் கண் முன்னாலே மிதிப்பட்டு சாகக்கூடிய மோசமான சம்பவங்கள். இறந்து போனது 41 பேர். இறந்து போனவர்கள் 41 பேர். முதலமைச்சர் அடுத்த 5 நிமிடத்தில் அங்கு வருகிறார். எப்படி தகவல் தெரியும்? யாரை காப்பாற்றுவதற்காக முதலமைச்சர் அங்கு வருகிறார். இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுகிறது. இரவோடு இரவாக. ஆனால் 65 பேர் இறந்து போனார்கள் கள்ளச்சாராயம் குடித்து, கள்ளக்குறிச்சியிலே. ஒரு நிமிடம் கூட போய் எட்டி பார்க்கவில்லை. ஒரு நிமிடம் கூட போய் எட்டி பார்க்கவில்லை. ஆனால் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தார். ஊட்டியிலே தேயிலை தோட்டத்தில் யாரேனும் இறந்து போனால், இங்க விலங்குகள் அடிபோட்டு இறந்து போனால் 2 லட்சம் ரூபாய்க்கு கூட கொடுக்க மாட்டார்கள். ஆனால் 10 லட்சம் கொடுக்கிறார்கள் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு. அது மட்டுமல்ல, எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள். பள்ளிக்கூட வாசல்களில் எல்லா இடங்களிலும் கஞ்சா வித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மெத்தபெத்தடின் போன்ற போதைப் பொருள் விற்கிறார்கள். இதை கட்டுப்படுத்த தவறிய அரசு, இதை கட்டுப்படுத்த தவறிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார். எதிர்கட்சியாக இருக்கும்போது இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார். நான் கேட்கிறேன், இப்பொழுது உங்களுடைய இரும்பு கரம் துருப்பிடித்து போய்விட்டதா? இத்தனை கொலைகள் இந்த ஆண்டில் 7500 கொலைகள். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் பலாத்காரம் 15% கூடியிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் 52% கூடியிருக்கிறது. யாருடைய ஆட்சியில்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி. ஆட்சியா நடக்கிறது? வெறும் காட்சி தான் நடக்கிறது. எதற்காக ஆட்சி நடத்தினார்? தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும். இதற்காக ஒரு ஆட்சி. இதற்காக நாம் வரி கட்ட வேண்டுமா? இதற்காக நாம் பணம் கட்ட வேண்டுமா? சொத்து வரி உயர்வு எவ்வளவு? மின் கட்டண உயர்வு எவ்வளவு? சொத்து வரியை பார்த்தாலே ஷாக் அடிக்கும். அவருடைய ஆட்சியில சொன்னார், அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது மின் கட்டணத்தை பார்த்தாலே தொட்டாலே ஷாக் அடிக்குதுன்னு சொன்னார். இன்றைக்கு மின் கட்டணத்தை பில்லை தொட்டாலே ஷாக் அடிக்கும். மின் கட்டண பில்லை தொட்டாலே ஷாக் அடிக்கும். இவ்வளவு மோசமான சம்பவங்கள். இதைவிட ஏன் திருப்பரங்குன்றத்திலே பூரணச்சந்திரன் தன்னுடைய உடலிலே தீ வைத்து கொளுத்து மாய்த்து போனான். பூரணச்சந்திரன் ஒரு அமாவாசை தினத்தன்று ஒரு பூரணச்சந்திரன் மறைந்து விட்டது. தன் உடலிலே தீ வைத்து கொளுத்தி தன்னையே மாய்த்து கொண்ட செயல் யாரால் வந்தது? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். ஒரு பூரணச்சந்திரனுக்காக அல்ல, தமிழகத்தில் வாழ்ந்த அத்தனை கோடி மக்களுக்கும் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நீதிபதிகள் மீது இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வருகிறார். நீதிபதி GR சுவாமிநாதன் மீது பார்லிமெண்டில் இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வருகிறார்கள். இதுவரையிலும் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு இம்ப்ளீச்மெண்ட் கூட வெற்றி பெற்றது கிடையாது. அவ்வளவும் கள்ள கையெழுத்து, அவ்வளவும் கள்ள கையெழுத்து போட்டு பாராளுமன்றத்தில் கொடுக்கிறார்கள். அங்க பாராளுமன்றத்தில் யார் இருக்கிறார்? நம்முடைய உள்துறை அமைச்சர். சாதாரண ஆளா? அவ்வளவு கையெழுத்தையும் வெரிஃபை பண்ணார். அவ்வளவும் போலி கையெழுத்து, போலித்தனமான கையெழுத்து போட்டு பாராளுமன்றத்தில் கொடுத்தார். ஆகவே இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டு மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
ஊட்டி மக்களும் இனிமேல் வரக்கூடிய தேர்தலில் 2026 தேர்தலில் திருப்பரங்குன்றத்தில் நாம் தீபம் ஏற்றியே ஆக வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றியே ஆக வேண்டும். அதற்காக நான் இன்றைக்கு அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும். நமது அண்ணாமலை அவர்கள் கூட சொன்னார்கள், எது மத சார்பின்மை, எது மத சார்பின்மை. தீபாவளிக்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறீர்களா? தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறீர்களா? இல்லை. ஆனால் கிறிஸ்துவ மதத்தில் போய் அங்கே போதம் கொண்டார்கள். நான் ஜெருசலம் போயிருக்கிறேன், நயினார் நாகேந்திரன் ஜெருசலம் போயிருக்கிறேன், பெத்லகம் போயிருக்கிறேன், மெக்காவுக்கு அருகில் உள்ள ஜித்தா வரைக்கும் போயிருக்கிறேன். ஆனால் நாங்கள் உண்மையான மத சார்மையை நாங்கள் கடைபிடிக்கிறோம். நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா? இதுதான் எங்களுடைய கேள்வி. யாருக்காக? யாரை ஏமாற்றுவதற்காக? யாரை காப்பாற்றுவதற்காக? இந்த ஆட்சி நீடிக்காது. இந்த ஆட்சியினுடைய நாட்கள் 90 நாட்கள் எண்ணப்படுகிறது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. தேர்தல் வர இருக்கிறது. நீங்கள் இவ்வளவு பேரும் சேர்ந்தால் இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும் என்று சொல்லி